உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் 10-11 சந்திரன் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். 10-11 இரண்டுமே உபஜயஸ்தானங்கள், வெற்றி தரக்கூடிய இடங்கள். இந்த 2 ஸ்தானங்களிலும் அமரும் சந்திரன் உயர்வான பலன்களை தருவார். 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்களில் 10 என்பது தசம கேந்திரமாகும். அதாவது இந்த இடம் உச்சக்கேந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே அமரும் சந்திரன் ஜாதகருக்கு செய்தொழிலில் மேன்மையை தருவார், புகழை தருவார், ஆற்றலை தருவார், செல்வத்தை தருவார். எந்த காரியத்திலும் ஜாதகருக்கு வெற்றியை தருவார். முன்னர் பல வீடியோக்களில் சொல்லியது போல ஜோதிட சாஸ்திரம் சந்திரனை வளபறை சந்திரன் எனவும் தேய்பிறை சந்திரன் என்றும் பிரிக்கிறது. வளபறை சந்திரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் அமர்ந்து சமசப்தம பார்வையால் பார்த்து கொண்டால் அது பௌர்ணமி யோகம். இந்த பௌர்ணமி சந்திரனை குருவுக்கு சமம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. தேய்பிறை சந்திரனாக இருந்தால் முக்கால் தேய்பிறை சந்திரனை சுக்கிரனுக்கு சமமாகவும், அரை தேய்பிறை சந்திரனை புதனுக்கு சமமாகவும், அரை தேய்பிறை சந்திரனுக்கு குறைவாக உள்ள சந்திரனை தான் ஒரு தேய்பிறை சந்திரன், முழு தேய்பிறை சந்திரன் என்று கூறுகிறது. அந்த தேய்பிறை சந்திரனும் குருவின் வீடுகளான தனுசு, மீனம் போன்றவற்றில் அமர்ந்தாலோ, குருவின் இணைவை பெற்றாலோ, குருவின் பார்வையை பெற்றாலோ அவரை வளபறை சந்திரனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சந்திரன் நல்ல கல்வி அறிவை தருவார், அழகை தருவார், கற்பனை வளத்தை தருவார், தாய் நலத்தை தருவார். அதாவது சந்திரனை தாய் என ஜோதிட சாஸ்திரம் கூறுவதால் பலமான சந்திரனுடைய ஜாதகர்களுக்கு தாயாரின் அன்பும் அரவணைப்பும், தாயாரின் சொத்துக்கள் கிடைத்தல் போன்ற யோக பலன்களும் ஏற்படும். இந்த 10ஆம் இடம் என்னும் ஜீவனஸ்தானத்தில் அமரும் சந்திரன் ஜாதகருக்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் வாய்ப்பை தருவார். நீரால் செய்யப்பட்ட பொருள்களை விற்பனை செய்யும் வாய்ப்பை தருவார். அதன் மூலம் செல்வம் சேரும். நல்ல குடும்பத்தை அமைத்து கொடுப்பார். எந்த ஒரு ஜாதகத்திலும் சூரிய சந்திரர்கள் பலமிழக்கக்கூடாது. அப்படி இருவரும் பலமிழந்து விட்டால் ஜாதகர் நல்ல பலன்களை பெற முடியாது. சந்திரன் பலம் பெற்ற ஜாதகர்களுக்கு வாழ்க்கை வசதிகள் கிடைக்கும். அவர்களுக்கு வளர்ச்சியும் விருத்தியும் ஏற்படும். 10ஆம் இடத்தில் அமரும் சந்திரன் ஜாதகருக்கு எந்த காரியத்திலும் வெற்றியை தருவார். தொழில் போட்டியாளர்களை ஜெயிக்கும் அமைப்பை தருவார். ஜாதகரிடம் நிறைய பேர் வேலை செய்வார்கள். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். இங்கே பலமான சந்திரன் அமர்ந்திருந்தால் மூத்த சகோதரிகள் மூலம் ஜாதகருக்கு ஆதாயம் ஏற்படும். அவர்களுடைய உதவி கிடைக்கும். ஜாதகர் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும். 10-11 பலமான சந்திரன் அமைய பெற்றால் ஜாதகருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதன் மூலம் புகழ் கிடைக்கும். தனலாபம் ஏற்படும். பலருக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். பொதுவாக 11ஆம் இடத்திலே 9 கிரகங்களும் அமரலாம். 10-11 அமரும் சந்திரன் குருவால் பார்க்கப்பட்டால் ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை வசதிகளையும், கௌரவமான வாழ்க்கையையும், வாகன வசதியையும், நல்ல குடும்பம், புத்திரப்பேறு போன்றவற்றையும் சந்திரன் தருவார். 11 அமரும் பலமான சந்திரன் ஜாதகருக்கு நல்ல புத்திர விருத்தியை தருவார். 2, 5, 8, 11 என்ற பணபரஸ்தானங்கள். அதில் 11ஆம் இடம் என்னும் பணபரஸ்தானத்தில் அமரும் சந்திரன் ஜாதகருக்கு நல்ல பண வருவாயை ஏற்படுத்துவார். 11 பலமான சந்திரன் அமைய பெற்ற ஜாதகர்கள் நிறைய சொத்துக்கள் உடையவராக இருப்பார்கள். வாகன வசதிகளே உடையவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த 10-11ஆம் இடங்களில் அமரும் பலமான சந்திரன் ஜாதகருக்கு நல்ல தொழில் மேன்மையையும், வாழ்க்கை வசதிகளையும், வேலையாட்கள் போன்றவற்றையும் தருவார். 11ஆம் இடம் என்பது கடகராசியாகவோ, குருவின் வீடுகளான தனுசு, மீனம் ராசியாகவோ, சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம், துலாமாகவோ, புதனின் வீடுகளான மிதுனம், கன்னியாகவோ அமையுமானால் ஜாதகருக்கு நல்ல உயர்வான வாழ்க்கை வசதிகள் கிடைக்கும். 10-11 அமரும் சந்திரனுக்கு 1, 5, 9 கூடிய திரிகோணஸ்தானாதிபதிகளின் தொடர்பு கிடைக்குமானால் ஜாதகர் நல்ல யோகசாலி. 10-11 அமரும் சந்திரன் எந்த அளவுக்கு பலம் பெறுகிறாரோ அந்த அளவுக்கு ஜாதகருக்கு யோகம் ஏற்படும். சந்திரன் அமர்ந்த ஜென்மராசியை குரு பார்த்தால் ஜாதகர் நல்ல யோகசாலி. 10-11 அமரும் சந்திரனை செவ்வாய் தன் 7ஆம் பார்வையால் பார்த்தால் சந்திரமங்கல யோகம் ஏற்படும். அழகான தோற்றத்தையும், செல்வ வசதியையும், நீண்ட ஆயுளையும்,
இந்த சந்திரமங்கல யோகம் தரும். சந்திரனுக்கு கேந்திரத்திலே சுக்கிரன் அமர்ந்தால் பேரிகை யோகம் ஏற்படும். இந்த யோகமுடைய ஜாதகர்களுக்கு அரசர்களுக்கு இணையான சொத்துக்கள் கிடைக்கும், வேலையாட்கள் கிடைக்கும். எனவே 10-11 பலமான சந்திரன் அமையப்பெற்று அந்த சந்திரனுக்கு 1, 5, 9 கூடியவர்களின் தொடர்போ, செவ்வாயின் தொடர்போ, குருவின் தொடர்போ, சுக்கிரனின் தொடர்போ அமையுமானால் அந்த ஜாதகர்கள் நல்ல வாழ்க்கை வசதிகளையும், கல்வி அறிவையும், நீண்ட ஆயுளையும், நல்ல குடும்பத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.